ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சட்டசபையில் இந்த அறநிலையத்துறை மானிய கோரிக்கை நடைபெறுவதை முன்னிட்டு அறநிலைய அமைச்சர் சேகர் பாபு கருணாநிதி சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்தினார். அப்போது கருணாநிதியின் சமாதியின் மேல் பகுதியில் பூக்களால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மறைந்த கருணாநிதி கல்லறை மீது தமிழகத்தின் தனி அடையாளமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலின் கோபுரத்தை வரைந்து வைத்திருக்கும் அறிவாலய அரசின் தவறான செயல் கண்டிக்கத்தக்கது. பொட்டு வைக்காதே திருநீற்றை அடி, நாமம் என்றால் படி என இந்துக்களின் நம்பிக்கைகளையும் இந்து சமயங்களையும் இழிவு செய்து திமுக அரசு இதுவரை கேவலப்படுத்தியது போதாதா? சமாதியின் மீது கோவில் கோபுரங்களை வரைந்து இந்து கோவில்களின் புனிதத்தையும் கெடுக்க வேண்டுமா? அதுவும் இந்த அறநிலையத்துறை அமைச்சராக பதவியில் இருக்கும் சேகர் பாபு இவ்வாறு இந்துக்களின் நம்பிக்கைகளை சீண்டி பார்க்கும் மனப்போக்குடன் செயல்பட்டமைக்கு அவர் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும். பிரச்சனைக்குரிய அலங்காரத்தை உடனடியாக நீக்கும்படி உத்தரவிட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை கேட்டுக்கொள்கிறேன் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதேபோல தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சர்களிடையே முதல்வர் குடும்பத்துக்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டி நடக்கிறது. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தை கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்து தொழில் போட்டியில் வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு என அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.